Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. வணக்கம். ரிசர்வேஷன், இட ஒதுக்கீடு, இட உரிமைன்னு சொல்லக்கூடிய இட ஒதுக்கீடு தமிழ்நாட்டுடைய முக்கியமான வார்த்தை, தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை பயன்படுத்தி மருத்துவர்கள், மருத்துவ பேராசிரியர்கள் உங்களையும் என்னையும் ஏமாத்திருந்தா மோசடியா இல்லையா? எப்படி அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். நம்மளை மட்டுமே இல்லை, இதற்கு முன்பாக திமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களையும், அதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருந்த சி விஜயபாஸ்கர் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களையும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதா, இல்லை ஏமாந்துட்டாங்கன்னு சொல்றதா, இல்லை வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்கன்னு சொல்றதா? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, 229 மருத்துவர்கள், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பிஜி படித்தவங்க, இந்த ரிசர்வேஷனில் வந்தவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கணும். எங்கள் அரசாங்க மருத்துவமனையில் வேலை செஞ்சுருக்கணும், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலை செஞ்சுருக்கணும், மாவட்ட மருத்துவமனைகளில் வேலை செஞ்சுருக்கணும், மாவட்ட அரசு கல்லூரிகளில் கிளாஸ் எடுத்திருக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் நான் வேலைக்கு வந்துடுறேன்னு சொல்லி பாண்டு சைன் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே பிஜி டிப்ளமோவோ பிஜி டிகிரியோ முடித்த உடனே வேலைக்கு போய் ஜாயின் பண்ணாமல் அப்ஸ்காண்ட் ஆகிட்டா என்ன சொல்கிறது? அன்ஆத்தரைஸ்டாக லீவ் எடுத்தால் என்ன சொல்கிறது? இதை தான் நம்ம ஆர்டிஐயில் வாங்கியிருக்கோம். அந்த தரவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிஓ 462 7/11/2020 அந்த அரசாணை நீங்களுமே பார்க்க முடியும். The 50% of seats were available for open quota for two, which both service and non-service candidates were eligible for selection on the basis of merit. 50% of seats in each of the specialty were allocated exclusively to சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். அதாவது இந்த 50% இடஒதுக்கீடு சர்வீஸ் கேண்டிடேட்னா மருத்துவத்துறையில் அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்காக நேரடியாக கொடுக்கப்படுது. அதில் மார்க்கு, நீட்டுக்கான மார்க்கெல்லாம் கூடுதலாக அதில் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது போல் நிறைய வகைகள் இருக்குது. அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, உயர் சிறப்பு மருத்துவத்தை படிக்கிறதுக்காக. படிச்சுட்டு யாருக்கு வேலை செய்யணும்? நமக்கு தான் வேலை செய்யணும். இந்த கல்லூரிகள் யாரோட கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டது? மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் உங்களோட என்னோட பணத்தில் கட்டமைக்கப்பட்டது. ஒரு 20 லட்ச ரூபா பாண்டு, 40 லட்ச ரூபா பாண்டு அக்ரிமெண்ட்டில் அவங்கள பிஜியில் சேர்த்துப்பாங்க. சேர்த்து முடித்ததும் உங்களுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த கோர்ஸ் முடிஞ்ச 3 வருடத்துக்குள்ள 2 வருஷம் அரசாங்க கட்டமைப்பில், மருத்துவ கட்டமைப்பில் வேலை செய்யணும். மருத்துவமனைகளில், மருத்துவக் கல்லூரிகளில் வேலை செய்யணும். சர்வீஸ் அப்படின்றவங்க முடித்த உடனடியாக அரசு மருத்துவராக, மருத்துவ பேராசிரியராக ஜாயின் பண்ணணும். இதுதான் அதில் கூட கண்டிஷன். ஆனால் இங்கே நிறைய பேர் இந்த பாண்டை சைன் பண்ணி அக்ரிமெண்ட் அடிப்படையில் பிஜி சேர்ந்துடுறாங்க, ரிசர்வேஷனை பயன்படுத்தி சேர்ந்துடுறாங்க, பிஜி டிப்ளமோ சேர்ந்துடுறாங்க, பிஜி டிகிரி சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து முடித்ததும் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இவங்க படிக்கும் போதே அவங்களுக்கு சேலரி உண்டு, டிஏ உண்டு. இதெல்லாம் கொடுத்து தான் அவங்கள படிக்க வைக்கிறோம். எதற்காக? நம்மளோட கூட பிறந்தவங்கள மருத்துவத்தில் உயர் சிறப்பு மருத்துவங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு விபத்து நடக்குது, நரம்பு சம்பந்தமான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுறாங்க அப்படின்னா அவங்க இந்த பிஜிலேருந்து தான் தயாராவாங்க. அப்போ அரசு மருத்துவமனையில் பேசிக்காக எம்பிபிஎஸ் முடித்தவங்க இந்த பிஜி கோர்சஸ் படித்து அதில் சிறப்பு நிலை வாய்ந்து ஒரு விபத்தில் அடிபட்டவரை காப்பாற்ற முடியும். வேறு ஏதாவது டெலிவரி அப்போ ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது, அப்போ இந்த எக்ஸ்பர்டைஸ் பண்ணக்கூடிய அந்த படிப்பு தான் காப்பாற்றும். இது அரசு கட்டமைப்பில் விலை இல்லாமல் எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லாருக்கும் தரமாக கிடைக்கணும். அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன் கோட்டா பயன்படுத்தப்படுது. இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே இதில் இருக்குது. ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறதில்ல. வேலைக்குன்னா எங்கே? அரசு மருத்துவமனைகளில், அரசு கல்லூரிகளில் சேரவே இல்லை. அந்த நாள் முதல் முடித்த உடனே சில பேர் வெளிநாடு போயிருக்காங்களாம், சில பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரியறதாகவும் நான் கேள்விப்படுறோம். தென்காசியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆப்போசிட்லேயே ஸ்கேன் சென்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. அப்போ நூற்றுக்கணக்கான பேர் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி, ரிசர்வேஷன்ற இதை பயன்படுத்தி பலன் அடைஞ்சிட்டு படிச்சுட்டு, அதுவும் நம்ம உடம்பை வச்சே ப்ராக்டிஸும் பண்ணிட்டு, நம்மளை வச்சே ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு தனியார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய மோசடி. அரசோட போட்ட புரிந்துணர்வு அக்ரிமெண்ட்டை நீங்கள் மீறுறீங்களா இல்லையா? அரசு அவங்க மீது நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் 2 பேரில் ஆர்டிஐ மூலியமாக தமிழ்நாடு முழுவதும் 28 மாவட்டங்களில் 229 பேராசிரியர்கள், யார்?
மருத்துவ பேராசிரியர்கள் மருத்துவர்கள் பட்டியலை தொகுத்திருக்கும். இந்த பட்டியலை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாவட்ட வாரியாக வெளியிடுறோம். இந்த கோட்டாவில் வந்து அரசு மருத்துவமனைகளில் மருத்துவக் கல்லூரிகளில் வேலை செய்யாமல் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. சில பேருக்கு உண்மையாகவே ஜெனியூனான நியாயமான ரீசனே இருக்கலாம். அதில் ஒருத்தர் 2 பேர் போகலாங்க. 200 பேர் எப்படி வெளில போக முடியும்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 1000 இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது விசாரிக்கப்படணும். இந்த தொடர்ந்து இந்த பிராக்டிஸ் நடக்குது. அதாவது அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்கிறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் ரிசர்வேஷனில் சேர்ந்துட்டு அந்த படிப்பு முடிஞ்ச உடனே அரசு மருத்துவக் கல்லூரிக்கோ மருத்துவமனைக்கோ வராமல் தனியாருக்கு வெளியில் போயிடுறாங்க, வேற காரணங்களுக்காக போயிடுறாங்க, இங்கே அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க அப்படின்ற தொடர்ந்து நடக்கிறது. எங்கன்னா 2012 ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இது தொடர்ந்து நடக்குது. அவங்க சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு சில கண்டிஷன் இருக்கு. அவங்க 2 மாதங்கள் தொடர்ந்து வரலை, 1 வாரத்தில் வரலை அப்படின்னா அதுக்கு மெமோ கொடுக்கணும். 2 மாதங்களில் வரலைன்னா 18(1) அவங்க சம்மன் சர்வ் பண்ண சொல்கிறாங்க. 3 முறை அவங்களுக்கு கடிதங்கள் அனுப்பணும்னு இருக்கு. அதுக்கு வேறு வேறு நடைமுறைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நடைமுறைகளை நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஆணோ பெண்ணோ மருத்துவர்கள் யார் பயின்றிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இங்கே வரலை, இல்லை வந்துட்டு உடனே லீவ் எடுத்துட்டு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் அனுமதியும் இல்லாமல் லீவில் போயிடுறாங்க, அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க, அன்ஆத்தரைஸ்டு லீவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. காரணம் என்னென்னா நம்ம பணத்தில் படிக்கிறாங்க. இப்போ நமக்கு சேவை செய்யாமல் எங்கே போகிறாங்க அப்படின்னா அரசே கேட்க சொல்லியிருக்கு. அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் டிஎம்இக்கு இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனுக்கு இருக்குது. 2012 ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. இது போல் அன்ஆத்தரைஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நடைமுறைகளை கடைபிடிங்க. அவங்க வரலை, அவங்களுக்கு 3 சம்மன் அனுப்புங்க, 3 கடிதங்கள் அனுப்புங்க. அது போய் சேரலையா லோக்கல்லுடைய போலீஸ் ஸ்டேஷன் கடைசியாக அவர்கள் எங்கே இருந்தாங்கன்ற விவரம் தெரிஞ்சதோ அதுக்கு நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் தகவலை கொடுத்து அவங்கள டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இதில் இன்னொரு படி மேலே இருக்கு. ஒருவேளை அவங்க பாஸ்போர்ட் இருக்குமானால் பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கான அதிகாரம் டிஎம்இக்கு இருக்கு. இந்த மருத்துவர்கள் மருத்துவ கட்டமைப்பை, அரசாங்கத்தை, அமைச்சரை, உங்களை என்ன ஏமாத்திட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க பாஸ்போர்ட்டை முடக்க முடியும். அதுக்கான அதிகாரமும் இருக்குது. அந்த அறிவிப்பு 2012 கொடுக்கப்படுது. அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாக 2019 அறிவிப்பு வெளியிடப்படுது. இதுபோல் அன்ஆத்தரைஸ்ட் லீவில் இருக்கக்கூடிய, நெடுநாள் எந்த அனுமதியும் இல்லாமல் விடுப்பில் இருக்கக்கூடிய அப்ஸ்காண்டான மருத்துவர்கள் விவரங்களை கலெக்ட் பண்ணுங்க, மருத்துவ பேராசிரியர் விவரங்களை கலெக்ட் பண்ணுங்க, அதுக்கு உரிய நடவடிக்கை எடுங்க. கடைசியாக படிக்கிறோம் பாருங்க, 3 மாதத்திற்குள் 3 குறிப்பாணைகள் கொடுத்து 18C நடவடிக்கை எடுத்து இயக்ககத்துக்கு தெரியப்படுத்திருக்காங்க. இந்த அறிவுரையை கடைபிடிக்காத, பணிக்கு வராமல் உள்ள மருத்துவர்கள் மீது உடன் நடவடிக்கை எடுக்காத அமைச்சு பணி அலுவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. திரும்பவும் மனு அனுப்பப்படுது. திரும்பவும் தமிழ்நாடு முழுசும் இது சர்க்குலராக மட்டும்தான் போகுது. இதை தொடர்ந்து 2022 இதே டிஎம்இ சார்பா 2022 சர்க்குலர் அனுப்பப்படுது. தமிழ்நாடு முழுதும் ஒவ்வொரு ஆண்டும் இது போல மருத்துவர்கள் எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் ரிசர்வேஷன் கோட்டாவில் உள்ளார வந்துட்டு இங்கே சர்வீஸே பண்ணாமல், மக்களுக்கான மருத்துவ சேவை புரியாமல், மருத்துவ மாணவர்களுக்கு கல்வி புகட்டாமல், மருத்துவ கல்வியை புகட்டாமல் அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. அவங்க பாஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சி முடக்குங்க. தேவைப்பட்டதுன்னா அவங்க அப்ராடு போயிருக்கிறாங்க, எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் வெளிநாடுகளுக்கு மருத்துவ படிக்க போயிருக்காங்க அப்படின்னா பாஸ்போர்ட் அலுவலகத்தை நெருங்கி அந்த விவரங்களை கலெக்ட் பண்ணுங்க, உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்படி தொடர்ந்து அப்ஸ்காண்டில் இருக்கிறாங்க, அன்ஆத்தரைஸ்ட் லீவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால வரவே முடியாது அப்படின்னா அந்த நிலை வருமானால் பணத்தை ரெக்கவர் பண்ணுங்க. அரசாங்க கட்டமைப்பில் படிச்சிருக்காங்க இல்லையா, நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு 1000 10,000 அப்படின்னு. அப்படி இல்லை. டிப்ளமோ இன் பிஜியில் பண்ணும்போது 20 லட்ச ரூபா ஷூரிட்டி பாண்ட் இருக்கும். பிஜி டிகிரி படிக்கிறதுக்கு 40 லட்ச ரூபா. 229 மருத்துவர்களில் பாதி பேர் ஜெனியூனான ரீசன் வச்சுக்கோங்க, மீதி பாதி பேர் அவங்க திட்டமிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க. ஏறக்குறைய தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய வருவாய் எவ்வளோ தெரியுங்களா? சுமார் 40 to 50 கோடி வந்திருக்கணும். இந்த ரெவென்யூ ரெக்கவரிக்கு ஆக்ட் ஒன்று இருக்குது. அவர்களால் வரவே முடியாது அப்படின்ற சூழல் ஆயிடுச்சுன்னா அரசாங்கம் அவர்கள் கொடுத்த சேலரி, அவர்கள் கொடுத்த டிஏ, அதே போல் அவர்கள் படிக்கிறதுக்கு கொடுத்த எல்லா செலவினங்களும் நம்ம பணத்தில் தானே படிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு மருத்துவரை படிக்க வைக்கிறதுக்கு நாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். மக்களோட பணம் தான் செலவாகுது. அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சில பேர்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உண்மையாகவே சில பேர் நல்லவங்க இருக்கலாம். ஆனால் இது தொடர்ந்து நடக்கிறது என்னன்னா ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர், சிஸ்டமேட்டிக்காக ஃபெயிலியர் ஆயிருக்கு.
ஏதோ ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல. ஏற்கனவே சொன்னது போல் 229 பேர் நமக்கு தெரிஞ்சு, இது இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பட்டியல் மேல் தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். 1, அந்த பட்டியலை வெளியிடுங்க. ஒவ்வொரு வருஷமும் சர்வீஸ் கோட்டாவில் யாரெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்த, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடித்த மருத்துவர்கள், மருத்துவ பேராசிரியர்கள், மருத்துவமனைகளை, அரசு மருத்துவமனைகளை, அரசு மருத்துவக் கல்லூரிகளை, சர்வீஸ் நான் சர்வீஸ் செக்டார் 2 பிரிவுகளை எதில் சேர்ந்திருந்தாலும் அவர்கள் பணிக்கு வரலை அப்படின்னா அதற்கான மொத்த தொகையும் மீட்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் ரெவென்யூ ரெக்கவரி ஆக்ட் இருக்கு, இன்னொரு பக்கம் அதற்கான வட்டியோட கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. யாருக்கு? அரசு கருவூலத்துக்கு வரணும்னு இருக்காங்க. இது செய்ய வேண்டியது யாரு? டிஎம்இயோட இன்சார்ஜ் டைரக்டர், அவங்க செஞ்சிருக்கணும். டிபிஹெச் டைரக்டர் அவங்களுக்கும் தெரியும். இவங்க கடந்த காலங்களில் எந்த நடவடிக்கை எடுத்ததா தெரியல. சொல்லப்போனால் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மருத்துவர். அப்போ மருத்துவர்கள் ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தி திட்டமிட்டு வெளியில் போகிறாங்களான்னு ஒரு துறை ரீதியாக கூட ஆய்வு செய்யலாம். அவர்லாம் என்ன மருத்துவர்? அவர் எதுக்கு அமைச்சராக இருந்தார்? அதே போல் மா சுப்பிரமணியன், திமுக ஆட்சி காலத்தில் இந்த மா சுப்பிரமணியன் இந்த முறைகேடுகள் தொடர்ந்து நடக்குதுன்றது ஏற்கனவே துறை ரீதியாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை தெரிஞ்சும் அவர் விட்டுட்டாரா, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்போன்னு கொடுத்தாரா? அது அவருக்கு தான் வெளிச்சம். இதுவரைக்கும் துறை ரீதியான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள, எந்த விசாரணையும் மேற்கொள்ளலை. இதற்கு பிறகாவது இப்போ இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்களாவது இந்த 229 மருத்துவர்கள் மீது ஆய்வு செஞ்சு இவர்களுடைய ரெக்கார்ட்ஸை பார்த்து உண்மையாகவே ஜென்யூனான காரணங்களோடு இருக்கிறவங்களை விட்டுட்டு யார் மோசடியாக திட்டமிட்டு மக்கள் பணத்தை ஏமாத்தணும்னு சொல்லி அதில் படித்து உங்களையும் என்னையும் ஏமாத்திருக்காங்களோ அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் பாஸ்போர்ட்டை முடக்கிறதா இருக்கலாம், இல்லை அப்ராட் போய் படிக்கிறதா இருந்தால் அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதே போல் அவங்கள்ட்ட ரெவென்யூ ரெக்கவரி வேகமாக பண்ண சொல்கிறோம். ரெவென்யூ ரெக்கவரி ஆக்ட் ஏற்கனவே ஸ்லோ, அதற்கு பதிலாக விரைவாக மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். ஏன்னா ஒரு 200 பேருக்கு மேலே வந்துருச்சு. இப்போ பட்டியலில் இன்னும் நிறையா இருக்கலாம். நமக்கு அனுப்பின நம்பர்லேயே 1, 2, 3க்கு அப்புறம் 4 இல்லாமல் 5 எல்லாம் வருது, 7க்கு அப்புறம் 8 எல்லாம் இல்லாமல் இருக்குது. இது போல் நிறைய பட்டியல்கள் விடுபட்டிருக்கோம் நமக்கு சந்தேகம். அப்போ அருண்ராஜ் அமைச்சராக இருக்கக்கூடிய மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள்ட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, உடனடியாக கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நான் சர்வீஸ் செக்டாரில் ரிசர்வேஷனில் பணியில் படித்த அந்த மருத்துவர்களுடைய புகைப்படத்தோட பட்டியலை வெளியிடுங்க. அட்லீஸ்ட் இதற்கு பிறகாவது ஒருத்தரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா இப்போவும் நம்ம படிக்க போகிறது வெறும் பெயர்கள் தான். அந்த பெயர்களை வச்சு அந்த மருத்துவரான்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியலாம். உங்கள் பக்கத்தில் கூட இந்த மருத்துவர்கள் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா நம்ம அறப்போருடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அறப்போர் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இந்த மருத்துவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய கோரிக்கை, இந்த வருஷத்துலேருந்தாவது இந்த ரிசர்வேஷன் கோட்டாவில், சர்வீஸ் கோட்டாவில் வரக்கூடியவர்கள் புகைப்படத்துடன் அவங்க விவரங்களை வெளியிடுங்க. நாளைக்கு ஒருத்தர் பின்னர் உங்களை ஏமாத்திட்டு போக முடியாதுல்ல. ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனால் அந்த சிஸ்டம் மாறாதுல்ல. அப்புறம் நம்மளை யாரும் ஏமாத்திட்டு போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு இல்லையா? அதை நாம் கேட்குறோம். அதே போல் உடனடியாக ரெக்கவர் பண்ணணும்னு கேட்குறோம். இதில் டாப்பில் ஃபஸ்ட்டு மாவட்டம் எது தெரியுங்களா? சென்னை 49 பேர், 49 மருத்துவர்கள், மருத்துவ பேராசிரியர்கள். தஞ்சாவூர் 24, திருச்சி 16, தேனி 15, கரூர் 13, சிவகங்கை 10, கிருஷ்ணகிரி 10. இதுபோல் ஒவ்வொரு மாவட்டங்களில் மருத்துவர்கள், மருத்துவ பேராசிரியர்கள் பணிக்கு வராமல் இருக்கிறாங்க. இவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே, எப்படி இவ்வளோ பெரிய சிஸ்டம் ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எனக்கும் கேட்குது. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கேட்டிருந்த ஆர்டிஐயில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பீர்களானால் அந்த கடிதங்களை அனுப்புங்கன்னு கேட்டிருந்தோம். ஒருத்தர் கூட அனுப்பலை. ஒருத்தர் கூட நாங்கள் ரெக்கவரி பண்ணியிருக்கோம்னு அனுப்பலை. ஒருத்தர் கூட நாங்கள் அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இல்லை பணியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற விவரங்கள் அனுப்பலை. ஏறக்குறைய ஒரு 28 மாவட்டங்களை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது 2012 ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, 2019 ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, 2022 ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு இடையில் வேறு காலகட்டங்களில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் போகுது. இப்போ மே மாதம் கூட அனுப்பிச்சிருக்கிறாங்க இதே டிஎம்இலேருந்து. ஆனால் ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கல. காரணம் என்னென்னா, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள்ட்ட, அருண்ராஜ் அவர்கள்ட்ட கேட்குறோம், அவங்க புகைப்படத்தோட வெளியிடுங்க, உடனடியாக நடவடிக்கை எடுங்க, தேவைப்பட்டால் அவங்க பாஸ்போர்ட்டை முடக்குங்க, ரெக்கவரி அமௌண்ட்டை வேகமாக மீட்டெடுங்க அப்படின்னு கேட்குறோம். சாம்பிளுக்கு சென்னையுடைய கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்லையா, விமன்ஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், அதில் டாக்டர் அன்னலட்சுமி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஓஜி 2022 வரலையாம் எம்டி. அவங்க டாக்டர் இ பவித்ரா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஓஜி எம்டி, அவங்களும் 2022 வரலை.
அதே போல் டாக்டர் உஷா, டாக்டர் கந்தசாமி, டாக்டர் பிரசன்னா, டாக்டர் நஸ்ரீன் அப்படின்ற பட்டியல்லாம் அங்கே நீண்டுக்கிட்டே இருக்குது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் டாக்டர் ஆதிலட்சுமி MBBS, டாக்டர் கே உமா மகேஸ்வரி MD, டாக்டர் KS மகேஸ்வரி MD, டாக்டர் எழிலன் DM கார்டியாலஜி, டாக்டர் G ரவி MD ஜென்ரல் மெடிசின், டாக்டர் N ஹேமா இதே போல் ராஜீவ்காந்தியில் இருக்கிறாங்க. அதே போல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற ஹாஸ்பிட்டல் நம்ம சென்னை பல்நோக்கு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் S நம்பிராஜன் DM, டாக்டர் U சுரேந்தர் MD DM, டாக்டர் SK ஸ்ரீனிவாசன் MD DNB, அதில் ஒரு 10 பேர் காமிக்கிறாங்க. ராயப்பேட்டை ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா டாக்டர் S விஜய் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், எவ்வளோ முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர் 2011 வரலையா. அப்போ இவ்வளவு வருஷமாக, ஒரு 16 வருஷமாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்த அமைச்சர் சி விஜயபாஸ்கரும் மா சுப்பிரமணியனும் பதில் சொல்லுமா இல்லையா? டாக்டர் R சந்தானராமன் 2016 பணிக்கு வரலையாம். இதுபோல் ஒவ்வொரு மாவட்ட பட்டியல்களுமே நீங்கள் தொடர்ந்து நம்ம அறப்பருடைய பக்கங்களில் பார்க்கலாம். நாம் எதிர்பார்க்குறது ஒன்று தான், குழந்தைகள் மருத்துவமனைகள், மகப்பேறு மருத்துவமனைகள், ஆக்சிடெண்ட் கேரு, அதே போல் அவசியமான நுண் சிகிச்சைகள், நுண்ணறிவு சிகிச்சைகள், கூர்த்திட்டப்பட்ட உயர்மட்ட சிகிச்சைகள், இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இல்லை. திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு விரைவாக செயல்படுத்துமான்றதை பார்ப்போம். இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் வரை, இந்த விவரங்கள் வெளிப்படையாக அறிவிக்கப்படும் வரை அறப்போர் தொடரும்.